என்ன அவர் செய்து விட்டார், என்ன சொல்லிவிட்டார், அவரை எப்படி நீங்கள் கைது பண்ணலாம்? பெண்ணை குறித்து ஒரு ஆபாசமான வார்த்தைகள் பேசுகிறது திமுகவுக்கு பரம்பரை சொத்து, பரம்பரை வழக்காது. அந்த பெண்களை பற்றி சட்டமன்றத்தில் கூட ஒரு இது சொல்லுவாங்க, பாவாடை புரட்டினா அந்த மாதிரி வாசகங்கள்லாம் நிறைய பேசுனது. அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு வளர்ந்த ரத்தங்களை பற்றி பேசுனது. இந்த மாதிரி ஒரு அவதூறு பேசிட்டாருங்கிறதுக்காகவே இது அவதூறு போற வரவன் பேசிட்டு போற அந்த திமுக பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு போறது இல்ல. இவர் தான் இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஒருவேளை நம்ம பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் எல்லாம் கொண்டு வரணும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம்ல. அவர் பங்கேற்க இது கூட செய்யலனா அவர் பங்கேற்க அவரே பங்கேற்காம சார் அவர் தான் ஓடன்னு இப்ப எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு இருக்கு. திரு உதயநிதி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்காக வரப்போகுது? அவர் எதுக்கு இவரை காப்பாற்ற? நாளைக்கு அதுதானே சார் கூட்டணி கட்சி, வேற எங்க? தாவேக்கா அரசை குறை சொல்ல தமிழ்நாட்டை விட்டு உங்களை துரத்தடிக்கப்படுவார்கள். நீங்கள் எல்லாரும் விஜய் அவர்களுடைய தொண்டர்களை பார்த்துட்டு தற்குறி சொல்கிறீங்க. நான் எனக்கு இப்போ தோன்றது உதயநிதி தான் பெரிய தற்குறியாக இருக்கார். என்ன இப்படி சொல்கிறீங்க? 100%. கீழ இருக்கக்கூடியவர்கள் பேசுறாங்க, அது இவர் இனிஷியேட் பண்றாரான்னு கேக்குறாங்க. திமுக நடிகைக்கு பேரை உச்சரிக்கிறது, எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்த போட்டோவை கேட்க சொல்லி ஒரு கும்பலோட பக்கத்தில் நிப்பாட்டி விட்டுறது, இது இவரோட ட்ரெண்டு. உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு சின்ன கலைஞர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டத்தை தான் நீங்க திரு விஜய் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இப்படி உசுப்பேத்தி ரணகளமாக்கிட்டீங்களா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பெண்ணை தவறாக பேசிய காரணத்தினால அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க விசாரணைக்குன்னு சொல்லும்போது நீங்க ரோடு மறியல் போய் சாலை மறியல் பண்றீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரியது. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பது இப்போ தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன அவர் செய்து விட்டார், என்ன சொல்லிவிட்டார், அவரை எப்படி நீங்கள் கைது பண்ணலாம் அப்படின்னு திமுகவினர், கனிமொழி அவர்கள் உட்பட எல்லாரும் கேள்வி எழுப்புகிறார்கள். சார், ஒரு பெண்ணை பேசுறது, பெண்ணை குறித்து ஒரு ஆபாசமான வார்த்தைகள் பேசுறது திமுகவுக்கு பரம்பரை சொத்து, பரம்பரை வழக்காது. அந்த பெண்களை பற்றி தரக்குறைவா, அதாவது இந்திரா காந்தி அம்மையாரை பேசுனது, அம்மாவிட்ட பேசுறது, இந்த மாதிரி இவங்க ஒரு வழித்தோண்டலாக வச்சுருக்காங்க. திமுகவில் அண்ணா காலம் இல்லை, கருணாநிதி காலத்திலிருந்து இது ஒரு வழித்தோண்டலாகவே சட்டமன்றத்தில் கூட ஒரு இது சொல்லுவாங்க, பாவாடை புரட்டினா அந்த மாதிரி வாசகங்கள்லாம் நிறைய பேசுனது. அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு வளர்ந்த ரத்தங்களை பற்றி பேசுனது. இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான விமர்சனங்களை கையாண்டுக்கிட்டே வர்றது. இது புரட்சி தலைவி அம்மா காலத்தில் கடுமையாக கண்டித்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம அண்ணன் ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் கண்டுக்கிடலை. அது திரும்பி அவங்க அந்த 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்பி அடுத்த ஒரு இப்போ நம்ம அண்ணன் ஆர்எஸ் பாரதி சொல்கிற போல சின்ன கலைஞரை உருவாக்கி விட்டுருக்காரு சொல்லி அவரை அப்படி தூக்கி பிடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் பெரிய தவறு. இல்லை, இப்போ இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும், இப்படி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் பேசியிருக்கிறது அது தவறானது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் இவ்வளவு துரிதமான காவல் நடவடிக்கை ஏன் நீங்கள் அவர் மேலே வழக்கு போடுங்க, கோர்ட்டில் ஒரு சந்திக்கட்டும், நீங்கள் இந்த நடவடிக்கைகள் தொடரலாமே. நாளை இப்படிதானே சார் சனாதனத்தை பற்றி பேசினாரு. டெல்லியே ஒன்றும் செய்ய முடியல சார், அவரை அன்னைக்கு நெருங்க விட முடியல. இப்போ 10 மாநிலத்தில் வழக்கு போட்டாங்க. எத்தனை மாநிலத்தில் வழக்கு போட்டாங்க தெரியுங்களா? சனாதனத்தை பற்றி பேசி எத்தனை மாநிலங்களில் போட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்க? ஒரு அவதூறு பேசிட்டாருங்கிறதுக்காகவே இது அவதூறு போற வரவன் பேசிட்டு போற அந்த திமுக பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு போறது இல்ல. இவர் தான் இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்.
ஒரு அமைச்சர் பவரில் இன்னைக்கு வந்து தேசிய கொடி பொருத்தப்பட்ட ஒரு அங்கீகாரத்தில் இருக்கிறவர். இன்னைக்கு நீங்கள் சட்டமன்ற கூட்ட தொடராக இருக்கட்டும், மாவட்ட செயலர் கூட்டத்தில் இருந்தாலும் உங்கள் அப்பாவை காணோம், நீங்கள் தான் இருக்கிறீங்க. திமுக தலைவர் அவங்க அப்பாவை காணல, இவர் தான் உட்கார்ந்துருந்து காணொலி மூலமாக எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறார். இப்படி அறிவுரை சொல்லி கொடுக்குறாரு வளர்க்குறது. அண்ணன் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் விமர்சிக்க விருப்பப்பட மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு தன்மையான மனிதர். அவர் இதுவரைக்கும் இந்த மாதிரி பெண்களை தரக்குறைவாக பேசி எங்கேயும் நம்ம பார்த்தது இல்லை. அவங்க அப்பா பேசியிருக்காரு, ஆனால் இவர் பேசி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் பேரம் பேசிட்டு இருக்காரு. இது ரொம்ப விமர்சனமான சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஒருவேளை நம்ம பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி கைது நடவடிக்கைகளை எல்லாம் கொண்டு வரணும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம்ல. அவர் பங்கேற்க இது கூட செய்யலன்னா அவர் பங்கேற்க அவரே பங்கேற்காம சார் அவர் தான் ஓடுன்னு இப்போ எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு இருக்காரு பாருங்க. இப்போ சட்டமன்றத்திலையும் இருக்க மாட்டாங்க, ஓடுவாங்க. இப்போ பாருங்க, காலையில் நீலாங்கரையிலேருந்து ஓடிட்டு இருக்கு வண்டி, தஞ்சாவூர் பார்த்து ஓடிட்டு இருக்கு. இப்போ தஞ்சாவூர், இப்போ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீதிமன்றத்துக்கு போகிறீங்க. நீதிமன்றத்தில் போனோன்னா இல்லைங்க நாங்கள் வாரண்ட் அதெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணலைன்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக தலைமை வழக்கறிஞர் கொடுக்குறாங்க. அப்போது தஞ்சாவூர் வரைக்கும் உங்களை ஓட விட்டுருக்காருல்ல, அதே பெரிய பனிஷ்மெண்ட் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதுக்கு போகிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? நாளைக்கு வாங்க சட்டமன்றத்தில் வச்சு பேசிக்கலாம். நீங்கள் கனிமொழி அவர்களாகட்டும் மற்ற தலைவர்களாகட்டும், நான் சொல்ல கனிமொழி அவர்களை கூட நீங்கள் விட்டுருங்க, ஏன்னா அவங்க கூட வந்து அத்தை அவர்கள் அப்படி கனிமொழி அம்மா தப்பான பேசிகள் இல்லை நான் கேள்வி கேட்டுறேன். இப்போ திரு அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்றாரு, இவர் பேசியிருப்பதும் இந்த கைது நடக்கும் ரெண்டுமே கண்டம்னபிள் அப்படிங்கிறார். ரெண்டுமே வந்து சரியானது இல்லை, ரெண்டுமே அப்படின்னு சொல்றாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அது இந்த நடவடிக்கை தப்புனா அதை விசாரிக்கிறது தான் காவல் நிலையம் இருக்கு, வழக்கு போடுங்கள், சம்மன் பண்ணுங்க. அரசு வந்து தமிழ்நாட்டில் 38 வருவாய் மாவட்டத்தில் இன்னைக்கு இவர் பேரில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை வந்து தஞ்சாவூரில் போய் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு என்ன இது இருக்கு? ஒரு சட்டம், அதாவது வழக்கு போட்டு நீங்க வந்து அப்புறம் நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்தில் சம்மன் பண்ணா நீதிமன்றத்தில் அந்த வழக்கை சந்திக்கலாமல்ல அப்படின்னு கேட்குறாங்க சார். அதாவது பெண்களை பற்றி பேசுறது, ஆபாசமான பேசுறது சார். கழிஞ்ச 5 ஆண்டு காலம் இதனால சார் பாலியல் வழக்குகள் அதிகமாக போச்சு. இதனாலே ஆமா, இந்த மாதிரி பேச்சுக்காரியங்கள் உள்ளவங்க லீடரா இருந்தாங்கன்னா அவங்களோட தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? என்ன சார் அதுதான் உண்மை. அவர்கள் பேசுவதற்கு கீழே நடக்கிற நடவடிக்கை. நீங்க கழிந்த 5 ஆண்டு காலம் எவ்வளவு பாலியல் வழக்குகள், ஆபாசமான வார்த்தைகள் பேசுறது, இது எல்லாத்தையும் கண்டு காணாம இருந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனை. அப்ப தலைவரே இப்படி இருந்தா தொண்டை எப்படி இருப்பான்னு நானே பேச்சு. இதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவங்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, நான் தேவைன்னு நான் சொன்னேன். ஏன்னா அவரை சொன்னார்ல கார்பெட்டு அதெல்லாம் சொல்லும் போது அவருக்கு அதை கொதிச்சுது. ஆனால் அவர் முதலமைச்சருக்குன்னு பேசும்போது ரொம்ப அன்பா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருக்கு வணக்கம் வச்சார் பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப மரியாதை நிமித்தமாக எல்லாம் நடிக்கிறாங்க சார். அவ்வளோ பேரும் நடிக்கிறாங்க. யார் நடிக்கிறாங்க? எல்லாருமே இந்த பக்கம். அதாவது தவறுன்னா ஒரே வழியில் தவறுங்க. உதயநிதி செஞ்சே தப்புங்க, இல்லை தாவேக்கா அரசு, இல்லை தாவேக்கா இந்த தமிழ்நாடு அரசு செய்கிறது தவறு அப்படி சொல்லுங்க. இது ரோட்டுக்கு இந்த பக்கம் நின்றுட்டு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு பேசுகிற கதை மாதிரி நீங்கள் இது தப்பு ஆனால் கண்டிக்கத்தக்கது இப்படியெல்லாம் வர்ணனைகள் வைக்காதீங்க. இது வந்து யாரை காப்பாற்றுறதுக்கு? யாராக இருக்கட்டும் சார், எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு மாண்புமிகு ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர், அவரே இப்படி பேசினா கடைக்கோடி தொண்டை எப்படி பேச மாட்டேன் சார். திரு உதயநிதி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்காக வரப்போகுது? அவர் எதுக்கு இவரை காப்பாற்ற? நாளைக்கு அதுதானே சார் கூட்டணி கட்சி. வேற எங்க இருக்கு உங்களுக்கு? திமுக அதிமுக இணைஞ்சாதான் எடப்பாடி. அதிமுகன்னு சொல்ல மாட்டேன், எடப்பாடி திமுகன்னு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். எடப்பாடி திமுகவும் அதிமுக கூட்டுக்களவாணியா இவங்க 2 பேரும் சேர்ந்து நாளை கூட்டணி ஆட்சி வைக்கணும்னா அப்புறம் எப்படி பண்ண முடியும்? இரவோடு இரவாக முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லும்போது ரகசியமாக பேசலையா? அப்போ கார்பெட்டும் பால்டாயிலும் மறந்து போச்சா? இவர் பால்டாயிலை பற்றி பேசினார்ல, இவரை அன்னைக்கு கொண்டு போயிருக்கணும்ல. உதயநிதியோ அவனை ஸ்டாலினை செய்யலையே. அதுவும் ஒரு பொம்பளை பற்றி தானே கொண்டு வந்தார், ஒரு லேடி, ஒரு பெண் நடிகையை குறிப்பிட்டு தானே பேசினார். அப்போ ஏன் அதை செய்யலை? நல்லா புரிஞ்சிருங்க. அதாவது இவங்க விமர்சனம் பண்ணதுக்காக தன்னை விமர்சனம் பண்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு திரு எடப்பாடி சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் சுயநலவாதி. அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக எப்படினாலும் பேசுவார், எப்படினாலும் வளைஞ்சு கொடுப்பாரு.
அதனால நான் அதை வந்து அப்படின்னா திரு உதயநிதி அவர்கள் பேசின தவறுன்னு குறிப்பிட முடியாதுல்ல சார். தவறுங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்காரு, இல்லை நான் மறுக்கல. நாவடக்கம் வேணுங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த நாவடக்கம் வேணும், ஆனா வந்து இது பொய்க்கால் குதிரைன்ற மாதிரி தாவேக்கா அரசு விமர்சனம் பண்றா. இந்த ரெட்டை வேடை ஏன் போடுறீங்கன்னா கேட்குறேன். நாவடக்கம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் அதோட நிப்பாட்டிக்கணும். அப்புறம் திரும்பி எதுக்கு தாவேக்கா அரசை குறை சொல்ல? தாவேக்கா அரசை குறை சொல்ல தமிழ்நாட்டை விட்டு உங்களை துரத்தடிக்கப்படுவார்கள். அது நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிபதியமான செல்வாக்கோடு இருக்கிறது அன்பு சகோதரர் விஜய் அவர்கள். அவரை வந்து இன்னைக்கு ஒரு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவருக்கு எடுத்தால ஒரு புரட்சி தளபதியா இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு ஒரிஜினல் தளபதியா இருக்காரு. அதிமுகவையும் காப்பாத்துறாரு, தன்னை நம்பி இருந்த தாவேக்கா தொண்டர்களையும் காப்பாத்திட்டு இருக்காரு. அதிமுகவை திரு விஜய் காப்பாற்றுகிறார், 100% காப்பாத்தாரு சார். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனாலதான் அதிமுகவை அதை பார்ட் 2 தான் வச்சிருக்காரு. இன்னைக்கு தாவேக்காங்கிறது அதிமுகவின் பார்ட் 2 தான் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கறது. ஏன்னா புரட்சி தலைவரோட வழித்தோண்டல தான் ஏற்கனவே இங்கிருந்து அங்கே போயிருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து எந்த விதமான பொறுப்புகளும் கொடுக்கப்படாமல் அலைக்கழிக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது என்று அதிமுக தொண்டனுக்கு பொறுப்பு ஒரு முக்கியம் கிடையாது சார். அவன் ஏற்றுக்கொண்ட தலைவனை புகழ் பாடணும். அதாவது புரட்சி தலைவர் நீங்க சொல்ற அதிமுக வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து அதிமுக, நான் சொல்றது எடப்பாடி தலைமையில் இருக்க இப்ப இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் அமைப்புமே செட்டப்புமே மாறி இருக்கு. அது திமுக அதிமுக தாவேக்காங்கிறது இல்லாமல் ஒட்டுமொத்தமா மாறி இருக்கா இல்ல சார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழித்தோண்டலா வந்தவங்க புரட்சி தலைவரை புகழ் பாடுறான், யாரனாலும் அவங்க தலைவராக ஏற்றுக்கிடுவாங்க, மனசுக்குள்ளே ஏற்றுக்கிடுவாங்க. ஏன் தலைவனை இவர் ஏற்றுக்கிட்டாருன்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிட்டார். இதே கனி படத்தில் ஒரு வசனம் சொல்லுவார், நான் வரும் வழியில் அண்ணா சொன்ன வசனத்தை அந்த படத்தில் போட்டு காட்டி இதே கனியாக எடுத்து வச்சேன்னு சொல்லி அந்த வசனம் வரும். அதே போல் ஜனநாயகத்தில் அந்த சிறைச்சாலையில் ஒரு ஃபஸ்ட்டு சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வரும்போது ஒன்று எம்ஜிஆரை தான் அந்த ஒரு நெருப்பு பட்டு அவருடைய லைட்டிங் காட்டுவார். அதுலேருந்து மக்கள் அப்படியே இன்னைக்கு தான் தலைவனுக்கு பிறகு இன்னும் ஒரு தலைவர் உருவாகி வந்துட்டாரு, இவர் தான் ஒரிஜினல் தளபதினு ஏற்றுக்கிட்டாங்க சார். இன்னைக்கு நிறைய பேர் சார் எம்ஜிஆரை அண்ணாவை எம்ஜிஆர் புகழ்ந்து எப்படி கொண்டு வந்தாரோ அதுபோல் எம்ஜிஆரை புகழ்ந்து விஜய் வரும்போது அது விஜயை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அது எல்லாருமே நீங்கள் புரட்சி தலைவரோட ரசிகர்கள், புரட்சி தலைவி அம்மா வழியில் வந்தவங்க இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரிஜினலாக அதிமுக, இவர் அதிமுகவில் இணைஞ்சிருந்தாருன்னா அதிமுக சொத்தாக இருப்பார். இவர் தன்னை நம்பி 30 ஆண்டு காலம் இருந்த ரசிகர்களுக்கு புரட்சி தலைவர் பாதையில் இன்னைக்கு அவர் பயணிக்கிறார் சார். யாரை பற்றி எதுவும் கவலைப்படல, எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னுடைய கள ஆய்வுகள் நேராக போகிறாரு. அவர் என்ன சொன்னார், என்ன பெயரை குறிப்பிட்டு சொல்லிடுறாரு சார். யார் பெயரை குறிப்பிட்டு யாராவது வந்து லஞ்சம் கேட்டாங்கன்னா அவர் வந்து பத்திரிகையில் போட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விளம்பரமாகவே போட்டார். இவர் திருச்சியில் போய் ஓப்பனாக மக்கள் மத்தியில் பரப்புரை பண்ணார். என் பேரை சொல்லவோ யாராவது லஞ்சம் கொடுக்க கேட்டால் கொடுக்காதீங்கன்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுருங்க. அந்த மாதிரி பல வழித்தோண்டல் அந்த எம்ஜிஆரோட ஒரு ஈர்ப்பு சக்தி இவர்கிட்ட இருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தியை நாங்கள் வரவேற்போம். திரு உதயநிதி என்ன சொல்றாரு, தஞ்சையில் நடந்த அந்த போராட்டத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் வந்து வாய் பேசாத முதலமைச்சராக இருக்கிறார், எதுக்குமே அத்தியாவசிய தேவை கூட வாய் திறக்க முடியாது. இந்த 3 மாதம் ஆச்சு, 90 நாளில் வந்து பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிர்க்கு எங்கேயாவது பேசியிருக்கிறாரா, விவசாயிகளுக்காக பேசியிருக்கிறாரா, மாணவர்களுக்காக பேசியிருக்கு அப்படின்னு அவர் அடுக்கடுக்கான கேள்விகளை திரு உதயநிதி வைக்கிறார். நான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் வந்து விஜய் அவர்களுடைய தொண்டர்களை பார்த்துட்டு தற்குறி சொல்கிறீங்க. எனக்கு இப்போ தோன்றது உதயநிதி தான் பெரிய தற்குறியாக இருக்கார். என்ன இப்படி சொல்றீங்க? 100%. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், காவேரி ஆத்துல அங்க இருந்து தண்ணி திறந்து விட்டாச்சு, உடனே இங்க போய் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. திமுக தலைவர் உச்சநீதிமன்றத்தில் வந்து போட்ட வழக்கின் அடிப்படையில் திறந்திருக்கதாக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா நேற்று போராட்டம். என்ன சார் உங்களுக்கு தெரியாத ஊடகத்துல இருந்து நீங்களே இந்த கேள்வி கேட்கலாமா? 3000 கனடியை விடுனா ராத்திரியே 20,000 கனடி திறந்து விடுறது இது இறைவனுடைய தீர்ப்பு சார். அது அவங்க இல்லைன்னா கர்நாடகாவே காணாமல் போயிடும். திறந்து விட்டாங்க உடனே என்ன, இது என்ன மறுவடிகால் பாயிற இடமா தமிழ்நாடுன்னு கேட்க சார். ஆண்டாண்டு காலத்துக்கு இப்படி தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் தானே 74 அன்னைக்கு அந்த ஒரு வழக்கை வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல, உங்கள் ஆட்சியில் தான், உங்கள் தாத்தா ஆட்சியில் தானே பண்ணார். அப்போ எங்கே போச்சு? அப்போ நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்களா எனக்கு தெரியல. அப்போ அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் பேச்சை கேட்டு இதே புரட்சி தலைவருக்கு எதிராக சதி வேலை பண்ணுறதுக்காக
இந்திரா காந்தி அம்மையாரோட கூட்டணி வைக்கிறதுக்காக அவங்க சொல்படி கேட்டு நீங்கள் நடந்தது உங்கள் தாத்தா தானே. அதையா நீங்கள் சொல்ல வேண்டியதானே மக்கள் மத்தியில். 74 அந்த மறுசீரமைப்பு பண்ணியிருந்தால் அது இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காதுல்ல. அன்னைக்கே பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது ஒற்றை தொலைபேசியில் காவிரி நீரை திறந்து விட வச்சார். அதுபோல் உங்கள் ஆட்சியில் தானே நீங்கள் இந்திரா காந்தி அம்மையாரோட ஆட்சி பேச்சில் புரட்சி தலைவர் 77 அவங்க கூட கூட்டணி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் போட்ட நாடகங்கள் தானே உங்கள் தாத்தா போட்ட நாடகம். அதெல்லாம் நீங்கள் அமலப்படுத்தி விடுங்க. இதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஒவ்வொருத்தனால விட்டு பேச விட்டு பண்ண விட்டு உங்களை வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்து எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு அந்தஸ்தில் கொண்டு வந்து உட்கார வச்சா நீங்க தான் தற்குறித்தனமான செயல்பாடுகள் பண்ணி கொண்டு. அந்த எதிர்கட்சி தலைவர் தான் சட்டமன்ற நிகழ்வுகளை பங்கேற்க கூடாதுங்கிறதுக்காக இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நாள் போறாரு. லயோலா காலேஜில் நான் படித்தேன், உங்களுக்கு பின்னாடி நான் படித்திருப்பேன். அதெல்லாம் தற்குறித்தனமா தெரியலையா சார்? சட்டமன்றத்தில் போய் எதிர்கட்சி தலைவராக என்ன பேசணுமோ அதை பேசணும் சார். நான் லயோலா காலேஜில் படித்தேன், நான் உங்களை வந்து இது பண்ணுனேன் சார். நீங்க அப்பா வச்சு அரசியலுக்கு வந்தவர். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவரும் இதே சொன்னார். அவர் இது சொன்னாரா சொல்லலையா? அவர் சொன்னார் நான் இந்த காலேஜில் படிச்சேன்னு சொன்னாரா இல்லையா? நீங்க அந்த டாபிக்கை முதல்ல எதிர்கட்சி தலைவராக பேச போய் தான் அவர் பேசினாரு. அவரை எடுத்து பேசினாரு. நல்லா புரிஞ்சிருக்க. கரெக்டு. அந்த வார்த்தையை நீங்க அப்பவே நான் வந்து உதயநிதி தான் பெரிய தற்கொலைன்னு நான் எங்களை போன்றவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னு கேட்டா அங்கே என்ன பேசணுமோ அங்கே அதை பேசணும். நீங்கள் உங்கள் அப்பா வச்சு அரசியலுக்கு வந்தீங்க, உங்கள் தாத்தா வச்சு அரசியலுக்கு வந்தீங்க. அவர் அப்படி இல்லை, பூர்வீகமாக சுயம்பா ஒருத்தர் உருவாகி வந்திருக்காரு, ஒரு கூட்டணி கட்சி கூட இல்லாமல். நீங்க போய் லயோலா காலேஜில் படிச்சதை பேசும்போது அப்ப தற்குறி தானே சார்? நீங்க பெரிய தற்குறி சார். அவர் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு அந்தஸ்து இல்லாத மனிதர். எதிர்கட்சி தலைவரா இருக்கு. 3 பேர் ஒரே இடத்துல படிச்சோம்னு சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கு? 3 பேர் ஒரே காலேஜ்ல படிச்சோம் சார். நம்ம எல்லாம் ஒரே காலேஜ்ல படிச்சோம். நம்ம வந்து ஒரே சிந்தனையில வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக செயல்படுவோம். பேச்சு காரியங்கள் இப்போ கூட நீங்க எழுதி வச்சு தான் படிக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்து ஒரு பேசுகிற பேச்சை ஒரு நடிகையோட பேரை சொல்லி குறிப்பிடுறதுக்கு ஒரு கூட்டம். இதை தான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட செஞ்சீங்க. வேண்டாப்பா, எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் தான் காட்ட சொல்கிறீங்கப்பான்னு சொல்லி கிரைண்டில் வந்து எடப்பாடி போஸ்டரை விரித்து காட்டினீங்களே, அது எவ்வளோ பெரிய தற்குறித்தனமாக தெரியலையா? ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக செய்கிற செயல்பாடு பொதுமக்களை பாதிக்குது சார். இன்னைக்கு நெல்லையில் ஒரு பையன் அவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொல்கிறான், அவன் திமுக காரன் இறங்கி அடிக்கிறான். அப்போ வன்முறையை தூண்டுறீங்க, மத ஒரு கலவரத்தை தூண்டுறீங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக நீங்கள் இந்த செயல்பாடு பண்ணுறீங்க? உங்கள் அப்பாட்ட அது மாதிரி இல்லை. நான் அண்ணன் ஸ்டாலினுக்கு மரியாதை கொடுக்குறேன், அவர் அந்த மாதிரி இல்லை. ஏங்க கருணாநிதி அவரை ராத்திரியே கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கி வச்சாங்க. ஆமாம், அது அந்த அந்த டைமில் ஒரு பெரிய கதையே உண்டு. ஏன்னா அப்போ நான் வந்து ஏசிடி இந்தியா குரூப்பில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அவருக்கு தகவல் வந்துட்டு நைட்டாக திருவாரூர் போனோம். ஒரு அம்பாஸ்டர் காரை ரெடி பண்ண வச்சு, அந்த அம்பாஸ்டர் காரை நான் தான் முழுக்க பண்ணி கொடுத்தேன், ரெடி பண்ணினவனே. ஏன்னா எனக்கு அது வந்து தொழில். அது ரெடி பண்ணி நம்பர் வாங்க போகும்போது நம்பரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரில் அதுதான் அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அதில் அவர் வைக்கிறதுக்கு கை துப்பாக்கி வைக்கிறதுக்கு எல்லா செட்டப்பும் பண்ணார். என்னோட நண்பர் ஆள் தான் இருந்து எல்லாம் பண்ணார். கடைசி நேரத்தில் அந்த வண்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வர்றதுக்கு டிலே ஆயிடுச்சு. அந்த வண்டி வந்து டெலிவரி எடுக்கலை. ஏன் இவ்வளோ அவசரப்பட்டாங்கங்கிறது தெரியும். அன்றைக்கி ராத்திரி கடுமையான போலீஸு சுற்றி நிற்கிறாங்க. அப்போ ஆழ்வார்பேட்டையில் இருந்தால் நான் கிளம்பணும், ஃபுல்லாக போலீஸு. என்னடா இது ஃபுல்லாக எங்கெங்கே கிண்டி எல்லா இடமும் போலீஸ் நிற்கிறாங்களேன்னு. காலையில் பார்த்தா அம்மா தூக்கிட்டாங்க. காலையில் பார்த்தா எங்கே இருக்காரு? சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்னாடி லுங்கியை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுபோல நம்ம டிவியில் அலறல் சத்தங்கள்லாம் நம்ம பார்த்த எடுத்து அது 2வது விஷயம். அதனால் இந்த ஒரு சில விஷயங்களுக்குள்ளாடி நமக்கு தெரிஞ்சனால அவர் அதுக்கெல்லாம் சளைக்கலையா? எங்கேயும் ஒரு கலவரங்கள் ஒன்று நடந்துச்சா? அம்மா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலையா? இது நீங்கள் பேசுகிறது தவறு, அதை நீங்களே ஒத்துடுங்க. தவறான பேச்சா இல்லையாங்கிறது மக்கள் மத்தியில். அவர் இனிஷியேட் பண்ணாரா, அவர் பேசினாரா அந்த இடத்துல அப்படின்னு கேக்குறாங்க சார். அவர் வந்து எப்படின்னா கீழ இருக்கக்கூடியவர்கள் பேசுறாங்க, அது வந்து இவர் இனிஷியேட் பண்றாரான்னு கேக்குறாங்க. திமுக நடிகைக்கு பேரை உச்சரிக்கிறது, எடப்பாடி பழனிசாமி வந்து காலில் விழுந்த போட்டோவை கேட்க சொல்லி ஒரு கும்பலோட பக்கத்தில் நிப்பாட்டி விட்டுடுறது, இது இவரோட ட்ரெண்டு. அதுதான் நான் சொன்னேன், தற்குறித்தனமான செயல்பாடு. இந்த தற்குறித்தனமான ஒரு அரசியலுக்கு தகுதா இல்லாத ஒரு சேட்டைகள் பண்ணக்கூடாது. இதனால பிரச்சனைகள் உருவாகும். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ. நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்து
ஆளுங்கட்சியை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இது தேவையா? நல்லா புரிஞ்சுருங்க. நைட்டோட நைட்டாக இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு முடிவெடுத்தது உங்கள் அப்பா பெருந்தன்மையாக தானே சொல்கிறாரு. நீங்கள் போய் அந்த ஆட்சி ஆதரவு கொடுங்கன்னு தானே சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் இந்த சேட்டைகள் பண்ணும்போது அது தவறான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விட்டுரும். இது போல் எத்தனை பேரை பேச விட்டுட்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு உத்வேகம் கொடுக்குறீங்கிறது தவறான செயல்பாடு. திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கைது நடவடிக்கைகள்லாம் வந்து திமுக காரன் பார்த்து பயப்படுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் இதெல்லாம் பல கைதுகள் நடவடிக்கைகளை பார்த்துருக்கோம். மார்க்கண்டேயன் அவர்களை வந்து கைது பண்ண போய் சொன்னால் பாளையங்கோட்டை வந்து எங்களுக்கு நாங்கள் இருந்த இடம் தான், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். இப்போது திரு உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் அவருக்கு வந்து சின்ன கலைஞர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டத்தை தான் நீங்கள் திரு விஜய் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்படி உசுப்பேத்தி ரணகளமாக்கிட்டீங்களா? திமுககார துணிஞ்சு நிற்போம். அவன் சிறைச்சாலை போகிறதுக்கு அஞ்ச மாட்டான். அது நாங்களும் கடந்த காலம் பார்த்து வந்தவங்க தான். நாங்களும் அதிமுகவில் இருக்கிற காலத்துலேருந்து திமுகவுடைய அந்த சிறைச்சாலைக்கு போகிறதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. ஒரிஜினல் திமுக அந்த அணுகுமுறை, அந்த பூர்வீக திமுக காரன்னு சொல்கிறேன். இந்த இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் எல்லாம் மண்ணுன பார்ட்டி இருக்குல்ல, இந்த அதிமுகலேருந்து வந்து அவரெல்லாம் தாங்க மாட்டாங்க. சார் ஒரு தடவை சிறைச்சாலை போயிட்டு வரட்டும், அடுத்த முறை இந்த எக்ஸ்போர்ட் பார்ட்டிகளை எல்லாம் பாருங்க. எங்கள் அண்ணனை வீராப்பா போய் ரோட்டில் உட்காந்துருந்து கைதாயிருக்காரு பாருங்க அண்ணன் ஓபிஎஸ். என்னடா இது இவ்வளோ பெரிய தியாக செம்மலாக இருக்காரு, திமுகவுக்காக இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்காருங்கிறது எனக்கெல்லாம் பார்க்கும்போது ஆதங்கமாக இருக்கு. அண்ணே இதுக்கான உங்களுக்கு 10 ஆண்டு காலம் உழைச்சோன்னு தோணும். ஏன்னா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ தானே அவரு சார். இன்னைக்கு திமுக எம்எல்ஏ இருக்கட்டும் சார், இன்னைக்கு இவரெல்லாம் எக்ஸ்போர்ட் பார்ட்டி சார். இவர் பேரில் பல வழக்குகளை தட்டி தூக்குங்க. நாளைக்கு எங்கே இருக்காருன்னு தெரியாது சார். அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், மார்க்கண்டேயனா இருக்கட்டும், இல்ல அண்ணன் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், அதிமுகல இருந்து வந்தவங்க மேல திரு உதயநிதி கூட அவருடைய வீட்டிலேயே துரைமுருகன் இத்தனை வயதாகிறது. ஆனால் அவரும் வந்து அங்க திரு உதயநிதியே கேட்கிறார், மாமா நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அவரே கேட்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாரும் உள்ள அவர் பிரசன்ஸ் காமிக்கிறாங்க. போட்டு சார் அங்க போங்க, இல்ல தஞ்சாவூர் போங்க. நீங்க ஒரு முன்னாள் முதல்வர் சார், ரோட்ல போய் உட்கார்ந்துருக்கீங்க, பப்ளிக் இடையூறு பண்றீங்க. பப்ளிக் எவ்வளவு இடையூறு பண்ணி கைது பண்ண சொல்றீங்க. நீங்க தேனி மாவட்ட செயலாளர் கேட்குறீங்களா? திமுகல எந்த அந்தஸ்துல இருந்தீங்க? எத்தனை பேருக்கு பதவி போட்டு கொடுத்தீங்க? கேவலமா இல்ல? இதுக்காக நாங்கள் உங்களை உயர்த்தி பிடிச்சி 10 ஆண்டு காலம் உழைச்சி எங்கள் சொத்துக்களை எல்லாம் வித்து பிறக்கி உங்களுக்கு கொண்டு வந்து போட்டோம். நீங்கள் அனுபவிச்சுட்டு உட்காரதுக்கா என்ன சார் அர்த்தம்? போங்க. இதே இல்லை அண்ணன் ஸ்டாலின் அரெஸ்ட் ஆகிட்டாரா, நீங்கள் போய் நின்னீங்க சொன்னாலாவது கேட்கலாம். ஒரு உதயநிதி அவரோட பையனுக்கு அரஸ்ட், அது என்னத்துக்காக? எல்லா தலைவரும் நீங்க சொல்லக்கூடிய அவருக்காகவே திரு ஏவா வேலு, திரு சேகர் பாபு, திரு மா சுப்பிரமணியன், திரு இந்த முன்னாள் அமைச்சர் எல்லாருமே துரைமுருகன் உள்ள எல்லாரும் இருக்காங்க சார். சார் நீங்க சொல்ற ஆட்கள் ஏவா வேலா இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், இல்லை இவர் மா சுப்பிரமணியமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த திமுகவிலே ஒண்டிட்டாங்க. பல ஆண்டு காலமாக ஒண்டி அவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தோட ஒண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஓகே சார், நீங்க நேற்று அடிச்ச மலையில இன்னைக்கு போய் அங்கே போய் ஒதுக்கி இருக்கீங்க. நாளைக்கு திரும்பி உங்க பையனே இன்னொரு பக்கம் தாவேகா பக்கம் கூட்டிட்டு போடுன்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காப்புல. நேற்று வரைக்கும் ஊடகங்களில் பரப்புரை நடந்துட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு ஸ்டாண்டர்டா இங்க இருப்பீங்களாங்கிறதே இன்னைக்கு யாருக்கும் நம்பகத்தன்மை இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு முன்னாள் முதல்வர் இன்னைக்கு போடும்போது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் கைது. அந்த முன்னாள் முதல்வர் பட்டம் எங்கிறது சார் வந்தது? அதிமுக சொத்து சார் அது. அதை கொண்டு வந்து நீங்க எங்க அடமான வைக்கீங்க? திமுகவே ஒரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பெண்ணை தவறாக பேசிய காரணத்தினால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க விசாரணைக்குன்னு சொல்லும்போது நீங்க ரோடு மறியல் போய் சாலை மறியல் பண்றீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரியது சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுக்காக நாங்கள்லாம் 10 ஆண்டு காலம் உங்களுக்காக உழைச்சோம், 10 ஆண்டு காலம் எங்களோட வாழ்க்கை இழந்தோம். நீங்க போய் திமுகவில் போய் இப்படி பல்லாக்கு தூக்குறதுக்காக நாங்க உட்கார்ந்துருந்தோம். அண்ணன் ஸ்டாலினை கைது பண்ணாங்க, நாங்கள்லாம் போய் போராட்டம் பண்ணேன்னு சொல்லுங்க, அதையாவது ஏற்றுக்கிடலாம். சரி, இப்போ இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் இருக்கிற சூழ்நிலையில் இந்த கைது நடவடிக்கை திமுகவுக்கு ஒரு ஆதரவாகவும் தாவேக்காவுக்கு எதிரான நிலைப்பாடை மக்கள் மத்தியில் உருவாக்குது அப்படின்னு சட்டமன்றத்தில் நம்ம பார்த்தா தெரியும் சார். ஏன்னா நாளைக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க தாவேக்காவினரும் தயாராக இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் நேற்று இரவே தாவேக்கா பொதுச் செயலாளர் அவர் ஆனந்த் அவர்களுடைய அறிக்கையை வந்து
அனைத்து மாவட்டத்திலையும் வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிக்கையை இரவோடு இரவாக விட்டு இன்னைக்கு காலையிலே ஆர்ப்பாட்டங்கள் எல்லா இடமும் நடந்தது. அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்கள் அதிகமாக வராங்க. அலையா பெண்கள் வந்து குவிக்கிறாங்க. யாருக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல. நீங்கள் இங்கே எல்லாம் வந்து பழைய ஓட்ட செல்லு தான் இங்கே நிறைய இருக்கிறாங்க. நான் இதாக சொல்கிறேன். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஒரு ஜென்ரேஷனோ அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நாளைக்கு இந்த நாட்டை காப்பாற்ற போகிற ஒரு ஜென்ரேஷன் உங்ககிட்ட வருது. இதை தான் நான் வந்து சொல்கிறேன். தம்பி உதயநிதி அவர்களே, நீங்களும் ஒரு இளைய வயசு. நான் தற்கொலை சொல்கிறதுக்கு கூட நீங்கள் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு இளைய வயசு. உங்கள்கிட்டயும் கொஞ்சம் ரசிகர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. இதை எப்படி எதிர்க்கட்சி தலைவராக அணுகுமுறை பண்ணி இதை நம்ம அந்த கட்சியை திராவிட முன்னேற்ற உங்கள் தாத்தா உங்கள் அப்பா வளர்த்த கட்சியை கொண்டு போகணுன்னா நீங்கள் உங்கள் அணுகுமுறையை மாற்றணும், பேச்சுத்தன்மைகளை மாற்றணும். இன்னும் நீங்கள் அந்த நடிகராகவோ நடிகர்களுக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுகளெல்லாம் களைஞ்சிக்கிட்டு, அப்போது உங்களுக்கும் அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். நீங்கள் முதலாளியாக இருந்திருப்பீங்க, அவர் வந்து தொழிலாளியாக இருந்திருப்பார், அவங்க படத்தில் நடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஈகோ ப்ராப்ளங்கள் எல்லாம் விட்டெழிஞ்சிட்டு இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னைக்கு ஒரு மக்களின் தலைவர். அதை தான் நீங்கள் பார்க்கணும் ஒழிய உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தாத்தாவுக்கு இதே சூழ்நிலை தான் உருவாச்சு. நான் கதை வசனம் எழுதுனேன், நான் பண்ணினேன், எம்ஜி ராமச்சந்திரன் என்னோட மேலே வந்துட முடியுமா அப்படின்னு தான் சட்டமன்றத்தில் கேட்டார். நாங்கள் அறிவிக்காத பதவியில் நாங்கள் சாப்பிட்டு போட்ட பதவி தான் இதெல்லாம் சொல்லி சொன்னார். அதெல்லாம் கணக்கு பார்க்க தான் வந்திருக்கான்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். அப்பவும் நாகரிகமாக தான் பேசினார் எம்ஜிஆர். அவரையும் நீங்கள் எப்படியெல்லாம் படுத்துனீங்க, அவர் மேலே எப்படியெல்லாம் வெத்தலை துப்புனது, தொப்பியை தட்டி விட்டுறது, இப்படியெல்லாம் பல அதுமாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சேலைகளை உருவுறது, இந்த மாதிரிப்பட்ட திமுகவுடைய வரலாற்றை மாற்றுங்க. நீங்கள் ஒரு இளைய சமுதாயம், இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. அது மூலமாக அடுத்த நிமிஷம் என்னென்ன நடக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வாங்க, அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அவங்கள தற்குறி சொல்லி நீங்களே தற்குறி ஆகிறாய்ங்கிறதா என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி திரு கோலப்பன். இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நேரத்தையும் கருத்துகளும் எங்களுடைய பகிர்ந்து மிக்க நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.